ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு வெராண்டா ரேஸ். நான் உங்கள் முத்துக்குமரன். நம்ம மிஷன் 99 அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு சீரியஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த மிஷன் 99ல் நேத்தி டே ஒன்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்ம ஃப்ரேசஸ், அது மட்டும் இல்லாமல் லைஃப்ங்கிற ஒரு போயம், தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ், இது எல்லாத்தையுமே மூணுத்தையுமே கலந்து ஒரு 25 கொஷின்ஸ் போனோம். கொஷின்ஸ் எல்லாமே ஒரு ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு குயிக் ரிவிஷன் மாரி ஒரு 25 கொஷின்ஸ் போயிட்டு இருந்தோம். முடிச்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக என்ன அப்படின்னாக்க, ஒரு மைண்ட் மேப் வச்சு ஒரு சின்ன ஷார்ட்கட்ஸ் மாரி வேண்டைக்கை பற்றி, ஹென்ரி வேண்டைக்கை பற்றி ஒரு சின்ன குயிக் ரிவிஷன் மாரி ஒரு மைண்ட் மேப் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பார்த்தோம். இன்னைக்கு என்ன அப்படின்னாக்க டே 2, நம்ம 25 டேஸ் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 25 டேஸ்க்கான பிளானர் கொடுத்துருந்தோம். அது எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்னன்னாக்கா நமக்கு டே 2. டே 2ல நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், கிராமர் பார்ட்லேருந்து பார்ட் ஏலேருந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், அண்ட் பார்ட் பிலேருந்து ஐ எம் எவ்ரி உமன் அப்படிங்கிற ஒரு போயம் பார்க்க போகிறோம். த டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு ஃபேமஸான பிளே. இது என்னன்னாக்கா பார்ட் சிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம், ப்ரோஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த 3 தான். டேரக்டாக நம்ம கொஷின்ஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். சூஸ் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்லேருந்து கரெக்டான ப்ரிஃபிக்ஸை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும், சஃபிக்ஸ்னா என்னன்னு தெரியணும். ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வரதான் நமக்கு ப்ரிஃபிக்ஸ். சரி, நம்ம டேரக்டாக போயிடுவோம். அதுக்கடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, சூஸ் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ ஸ்லோலி, ஆப்ஷன் பி ஆட்டோபயோகிராஃபி, ஆப்ஷன் சி யங்ஸ்டர், ஆப்ஷன் டி கம்ஃபர்ட். நான் சொன்னதான், ப்ரிஃபிக்ஸ்னாவே ஒரு வேர்டோட ஃபர்ஸ்ட் பார்ட், முன்னாடி ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு பார்ட் வந்து அதை ஒரு மீனிங்ஃபுல்லான வார்த்தையாவோ இல்லை வேற ஒரு மீனிங்ஃபுல்லான வார்த்தையாவோ மாற்றும். இங்கே பாருங்களேன், இப்போ ஸ்லோலி, ஸ்லோன் இருக்கு, எல்ஒய் லீ அப்படின்னு வருது. ஆனால் ப்ரிஃபிக்ஸ்னாவே நான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல இருக்குன்னு சொன்னேன். யங்ஸ்டர் பாருங்க, யங்கு ஸ்டர்னு ஒன்று இருக்கு. இது வந்து என்னன்னாக்கா பின்னாடி தான் இருக்கு யங்ஸ்டருக்கு. கம்ஃபர்ட் அப்படிங்கிறதுல வந்து ப்ரிஃபிக்ஸும் இல்லை சஃபிக்ஸும் இல்லை. தென் இங்கே ஆப்ஷன் பி போய் பார்ப்போம். ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு இருக்கு. பயோகிராஃபி அப்படின்னாக்க என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இது ஒருத்தவங்களோட வாழ்க்கையில நடக்கிற சம்பவத்தை பத்தி அதை எழுதுறதுதான் சரிதைன்னு சொல்லுவாங்க. ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லும்போது சுயசரிதை. இங்க பாருங்க, ஆட்டோன்னு வந்துட்டு அதுக்கான மீனிங்கே வேற ஒரு மீனிங், கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான மீனிங்கா மாத்துது. பயோகிராஃபிக்கும் ஆட்டோபயோகிராஃபிஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம பார்ட் சிலே அது மாதிரி ஒரு பார்ட் இருக்கு. பயோகிராஃபினாக்க ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப யாரோ ஒரு இப்போ மகாத்மா காந்தியை பத்தி இன்னொருத்தவங்க எழுதுறாங்க, அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை பத்தி இன்னொருத்தவங்க எழுதுறாங்க அப்படின்னாக்கா தட் இஸ் கம்ஸ் அண்டர் பயோகிராஃபி. மகாத்மா காந்தியை பத்தி அவரே எழுதிக்கிட்டாரு அப்படின்னாக்கா அது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஆட்டோபயோகிராஃபி. இப்போ ஆட்டோ அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் வந்து இந்த பயோகிராஃபியோட சேர்ந்து சுயசரிதை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மீனிங் கம்ப்ளீட்டா கொடுக்குறது. ஆனா அதுவும் மீனிங்ஃபுல்லான வார்த்தை தான். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தாக்கா ஆப்ஷன் பி ப்ரிஃபிக்ஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். குயிக்காக ஒரு ரிவிஷன் பார்த்துருவோம். சூஸ் த அப்ராப்ரியேட் ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் டு த வேர்ட். சரி, இங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. இட் இஸ் டேஷ் டு கட் சாண்டல்வுட் ட்ரீஸ். சாண்டல்வுட் சந்தன மரம் வெட்டுறது அப்படின்னு சொல்றாங்க. சந்தன மரம் தான் வெட்டவே கூடாது, சந்தன மரம் வெட்டுறதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இல்லீகல், ஆப்ஷன் பி லீகலி, ஆப்ஷன் சி லீகலிங், ஆப்ஷன் டி லீகலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிராக்கெட்ல நமக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னாக்க லீகல். ஸோ இந்த லீகலுக்கு ஏற்ற ப்ரிஃபிக்ஸோ இல்லை சஃபிக்ஸோ ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ இதில் ப்ராப்பரா வந்து ஷூட் ஆகுறது எது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, ஆப்ஷன் ஏ இல்லீகல், ஆப்ஷன் பி லீகலி, ஆப்ஷன் சி லீகலிங், லீகலேஷன். லீகலிங் லீகலேஷன் அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு ப்ராப்பரா இங்கிலீஷ்ல கிடையவே கிடையாது. அப்படிதான் இல்லவே இல்லை. லீகலிங் லீகலேஷன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இல்லீகல் லீகலி அப்படின்னு இருக்கு. இதுக்கு வர இட் இஸ் லீகலி டு கட் சாண்டல்வுட் ட்ரீஸ் மீனிங் இருக்கா? அங்கேயே சொல்லிட்டாங்க அப்ராப்ரியேட். இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற கரெக்டான வார்த்தையை தான் எடுத்து கொண்டு போய் போடணும். சாண்டல்வுட் ட்ரீ, அதாவது சந்தன மரம் வெட்டுறது வந்து லீகலா? இல்ல, இல்லீகல். ஸோ இதுக்கான ஆன்சர் இல்லீகல். இந்த லீகலுக்கு முன்னாடி இல், இது ஐஎல், தட் இஸ் இல்லீகல். இந்த இல் அப்படிங்கிறது வந்து இது என்ன மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தாக்க இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சென்டென்ஸே பாருங்க. லீகல் அப்படிங்கும்போது என்னன்னாக்கா சட்டப்பூர்வமான அப்படிங்கிற அர்த்தத்தோட இருந்தது. இல்லுங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இல்லீகல், சட்டத்திற்கு புறம்பானது. சட்டத்திற்கு புறம்பானதுங்கும் போது சாண்டல்வுட் சந்தன மரம் வெட்டுறது எல்லாமே சட்டத்திற்கு புறம்பானது அப்படிங்கிற ஆன்சர் வந்து கொடுக்குது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஆன்சர் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சூஸ் த அப்ராப்ரியேட் சஃபிக்ஸ் டு த கிவன் வேர்ட். சஃபிக்ஸ் நம்ம தான் சொன்னோம். ப்ரிஃபிக்ஸ்னாக்க ஒரு வேர்டோட முன்னாடி வந்து அதுக்கான மீனிங்கை மாத்திரன்னு சொன்னோம். சஃபிக்ஸ்னாக்க ஒரு வேர்டோட லாஸ்ட்ல பின்னாடி எண்ட்ல வருது. இங்க ஆப்ஷன் பார்த்துரும். ஐஎல்இன்னு முடியறதுக்கு ஏற்ற மாதிரி, ஐஎல்இ அப்படின்னு முடியறதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் ஏ ப்ரொஜெக்டைல், ஆப்ஷன் பி வாலடைல், ஆப்ஷன் சி வீக்டைல், ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ப்ரொஜெக்டைல், ஆமா, ப்ரொஜெக்டோட சஃபிக்ஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ப்ரொஜெக்டைல். நம்ம தெரியும், இப்போ ஏதோ ஒரு பொருளை தூக்கி எறிகிறோம். இங்க ஒரு இது இருக்கு, இல்லை ஒரு ஃபுட்பால் மேட்ச் இருக்கு, நேராக கோல் போஸ்ட்டை நோக்கி போடுறாங்க அப்படின்னாக்க ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அதாவது ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை ஒரு ராக்கெட் லான்ச் ஆகுது, அது மாதிரி உள்ளது எல்லாமே ப்ரொஜெக்டைல். அது மாதிரி இங்க பாருங்க, வாலடைல், வாலைட் அப்படின்னு இருக்கு, வாலடைல். ஓகே, வீக்கைல் அப்படின்னு இருக்கா மீனிங் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கா? இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கான்னு பார்த்தாக்க இல்ல. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க போத் ஏ அண்ட் பி, ப்ரொஜெக்டைல் அண்ட் வாலடைல். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தாக்க இந்த ஐஎல்இக்கு சூட் ஆகிற ப்ராப்பரான சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபோர்த் கொஸ்டின். ஒரு போயம்லேருந்து வந்திருக்கு. நம்ம தான் சொன்னோம் ஐ எம் எவரி உமன். அந்த போயம் தான். எ உமன் இஸ் அ பியூட்டி இன் இட், எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். ஷி புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக். ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக்.
பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த அபோவ் லைன். ரைமிங் வேர்டு கேட்டிருக்காங்க. நேற்று கூட ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதில் ரைமிங் ஸ்கீம் வச்சு பார்த்தோம். ரைமிங் ஸ்கீம்னாக்க இந்த லாஸ்ட் ஒவ்வொரு லைனோட லாஸ்ட் அதாவது எண்டு வேர்டை வச்சுக்கிட்டு அது என்ன ஸ்கீம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று ஒன்று பார்த்தோம். இன்னைக்கும் அது மாதிரியான கொஸ்டின்ஸ் ஒன்று இருக்கு, லாஸ்ட்ல பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். ஸோ பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த அபோவ் லைன்ஸ். பியூட்டி, பவர், லைஃப், ரியல், சிம்பிள், ஸ்ட்ரென்த், ஸ்டேக், ஃபேக். எடுத்து பார்ப்போம். பியூட்டி அண்ட் பவர். பியூட்டி பவர் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கா? இல்லை. அதுக்கடுத்து லைஃப் ரியல், லைஃப் ரியல் இல்ல, ஷூட் ஆகல. சிம்பிள் ஸ்ட்ரென்த், சிம்பிள் எங்க இருக்கு? சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரென்த் இல்ல. ஸ்டேக் ஃபேக் இங்க பாருங்க. ஸ்டேக் ஃபேக் சேமான ரைமிங் வேர்டு வருதா? ஸ்டேக் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு முடியறது கம்ப்ளீட் ஆகும்போது சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. ஸ்டேக் ஃபேக் அப்படின்னு வருது. ஸோ இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஸ்டேக் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன போயம் அப்படின்னு பார்த்தாக்க லைஃப் சாரி ஐ எம் எவரி உமன் அந்த போயம் தான். அதுல இருந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பின்னாடி வச்சிருக்கோம், பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Yeah, a woman is a beauty in it, a symbol of power and strength அப்படின்னு சொல்லியிருக்காங்க. What is the figure of speech used in the above line? Option A simile, option B metaphor, option C personification, option D repetition. நேத்து எஸ்டர்டே கிளாஸ்லயே நம்ம நிறைய பார்த்துருப்போம். என்ன அப்படின்னாக்க சிமிலினா என்ன, மெட்டஃபர்னா என்ன, பர்சானிஃபிகேஷன் என்ன, ஆன்டிதிசிஸ்னாக்க என்ன, ஆக்சிமோரனா என்ன, இது மாதிரி நிறைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம நேற்று கிளாஸ்லயே பார்த்துருப்போம். இன்னைக்கு இங்க ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, a woman is a beauty in it, a symbol of power and strength அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. நமக்கு தெரியும் சிமிலினாவே என்ன அப்படின்னாக்க ஆஸ் இல்லது லைக். ஒன்று ஆஸ் இல்லை லைக் அப்படிங்கிற வார்த்தை டைரக்டா நமக்கு இருக்கும், வெளிப்படையாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மெட்டஃபர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாக்க இம்ப்ளைடு ஃபார்ம் ஆஃப் சிமிலி அப்படின்னு நம்ம நேத்தியே பார்த்துருந்தோம். பர்சானிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா பர்சனோட ஒரு அட்ரிபியூட்டை எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து ஒரு நான் லிவிங் திங்ஸ்க்கு வச்சு சொல்றதா என்ன அப்படின்னாக்க பர்சானிஃபிகேஷன். ரிப்பீட்டேஷன் அப்படின்னாக்க ஒரே வார்த்தை திருப்பி ரிப்பீட் ஆனதுனாக்க அதுதான் என்னன்னு சொல்ல போறாங்கன்னாக்க ரிப்பீட்டேஷன் சொல்ல போறாங்க. சரி, இங்க பார்ப்போம். A woman is a beauty in it, a symbol of power and strength அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க யார சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்லியிருக்காங்க? woman is compared to as a symbol of power and strength. பெண்கள் எல்லாமே எப்படி அப்படின்னாக்க சக்தி நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. women are like a power அப்படின்னு சொல்றதா. இங்க பாருங்க, women are like power. அந்த லைக்ங்கிறது உள்ளார மறைஞ்சு இருக்கு. அப்ப இது இம்ப்ளைடு ஃபார்ம் ஆஃப் சிமிலி தான். அப்ப அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க மெட்டஃபர். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்க எதை வச்சு நம்ம மெட்டஃபர் அப்படின்னு போறோங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் ஆஃப் பவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குங்க. சிம்பிள் ஆஃப் பவர்னாக்க பெண்கள் எல்லாரும் யாரோட கம்பேர் பண்றாங்க? கம்பேரின்ல பெண்கள் எல்லாமே சக்தி நிறைந்தவங்க, அவங்க எல்லாமே சிம்பிள் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். யா, திருப்பி ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். she is real, she is not fake. what is the figure of speech used in the above line அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ simile, ஆப்ஷன் பி metaphor, ஆப்ஷன் சி personification, ஆப்ஷன் டி antithesis. இதுவும் நம்ம நேத்தி பார்த்தோம். ஆன்டிதிசிஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின், ஆக்சிமோரன் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின், இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ஈஸி தான் இது எல்லாமே. இங்க பாருங்க, நீ பார்க்கும்போது தெரியுது. she is real, she is not fake, ரியல் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்ட்ராடிக்டடான வேர்டு, ஆப்போசிட்டான வேர்டு வந்து ஒரே சென்டென்ஸ்ல ரொம்ப நியரஸ்டா இல்ல. நியரஸ்டா இருந்ததுனாக்கா அது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னாக்கா ஆக்சிமோரனா இருந்திருக்கும். இங்க பாருங்க, ரியல் ஃபேக் அப்படிங்கிறது ஒரே சென்டென்ஸ்ல வேற இடத்துல வந்து இருக்கிறதுனால இது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஆன்டிதிசிஸ். நேத்தி கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம். நேத்தி கிளாஸ் பார்க்காதவங்க எல்லாருமே என்ன அப்படின்னு பார்த்தாக்கா டே 1 நமக்கு இருக்கும். டே 1 கிளாஸ் போய் பாருங்க. அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஆன்டிதிசிஸ்னா என்ன, ஆக்சிமோரனா என்ன அப்படிங்கிறது எல்லாமே டே 1லயே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போதான் புதுசா வரீங்க அப்படின்னாக்கா எல்லாருமே டே 1லேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இதான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி. எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படிங்கறத சொல்ற ரியல் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்ட்ராடிக்டடான வேர்டு இருக்கு. அதை வச்சு தான் நம்ம என்ன கன்க்ளூஷன் வரோம் அப்படின்னாக்கா ஆன்டிதிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். she is strong in her faith, firm in her belief. pick out the alliterated words from the above. ஓகே, இங்கே கேட்டுட்டாங்க. ஓகே, இங்கே அலிட்ரேஷன் சொல்லியாச்சு. கீழே சாரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு வச்சுப்போம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு வச்சுப்போம். மேலே அலிட்ரேஷன் கொடுத்து நம்ம கீழே அலிட்ரேஷன் கொடுத்துட்டோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு வச்சுப்போம். இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா she is strong in her faith, firm in her belief அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அலிட்ரேஷனா, அனஃபோராவா, ஆக்சிமோரனா, சிமிலியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒவ்வொன்றா பார்ப்போம். சிமிலி எங்கேயா லைக் இருக்கா? இல்ல. அப்ப சிமிலி கிடையாது. இல்ல, நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம். ஆக்சிமோரனுக்கு ஏதாவது கான்ட்ராடிக்டான வேர்டு பக்கத்துல இருக்கா? ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த், ஃபர்ம் இன் ஹர் பிலீஃப். இல்ல, அப்ப இதுவும் கிடையாது. அனஃபோரனாவே என்ன இருக்கணும்? ஒரு 2 லைன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை ஸ்டான்ஸா மேலையும் கீழேயுமா ஒரு லைன் இருக்கணும். அதோட ஃபர்ஸ்ட் வேர்ட் ரெண்டுமே சேமா இருக்கான்னு பாக்குறோம். அதுவும் இல்ல. ஸோ இருக்கிறதே ஒரே ஒரு லைன் தான் அனஃபோர். அப்ப அலிட்ரேஷன் டேரக்டா போட்டுடலாம். ஆனா இது எப்படி அலிட்ரேஷன் அப்படின்னாக்க பாருங்க, ஃபெய்த், ஃபர்ம் அப்படிங்கிற 2 வேர்டு எஃப்னு இருக்கு. ஃபெய்த், ஃபர்ம் ஸ்டார்டிங் லெட்டர் ரெண்டுமே சேமா இருந்ததுனாக்க தட் கம்ஸ் அண்டர் அலிட்ரேஷன். அதை வச்சு தான் நம்ம என்ன கன்க்ளூஷன் வரோம் அப்படின்னாக்க 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்க அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். குயிக்கா போயிடலாம். Who is the poet of the poem I am every woman? I am every woman ஓட ஆத்தர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் ஆத்தர் அப்படின்னு பார்த்தாக்க யாரு? ஆப்ஷன் ஏ ராக்கி நாராயணி ஷிர்கே, ஆப்ஷன் பி ஹென்ரி வேன் டைக், ஆப்ஷன் சி சாந்தினி கோவிந்தராஜன், ஆப்ஷன் டி வில்லியம் மேக்விஸ் தாக்கரே. வில்லியம் மேக்விஸ் தாக்கரே வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் எழுதியிருப்பாங்க. அது நம்ம கடைசி போயம் நம்ம பார்க்கலாம்.
அப்கமிங் டேஸ்ல இருக்கு. சாந்தினி கோவிந்தராஜன் என்னன்னாக்க மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக் அப்படின்னு நினைக்கிறேன். அது எழுதியிருப்பாங்க, மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக், அது எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களும் கிடையாது. ஹென்ரி வேண்டைக் என்ன போயம் எழுதினாரு? இது எல்லாத்தையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும் ஹென்ரி வேண்டைக் என்ன போயம் எழுதினாரு அப்படிங்கிறது. யார் யார் தான் பாக்குறீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹென்ரி வேண்டைக் எழுதின போயம் என்ன, கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஆப்ஷன் ஏ ராக்கி நாராயணி ஷிர்கே அப்படிங்கிறத நமக்கு என்ன அப்படின்னாக்கா இதுக்கான ஆன்சர். இவங்க என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இந்தியன் நேஷனாலிட்டி உள்ளவங்க தான். ராக்கி நாராயணி ஷிர்கே அப்படிங்கிறவங்க தான் என்ன போயம் எழுதுனது அப்படின்னு பார்த்தாக்கா ஐ எம் எவ்ரி உமன் அப்படிங்கிற போயத்தை எழுதுனது யாரு அப்படின்னாக்கா ராக்கி நாராயணி ஷிர்கே. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஹென்ரி வேண்டைக் என்ன போயம் எழுதுனாங்க அப்படிங்கறத எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க. நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். நேற்று கிளாஸ் மிஸ் பண்ணவங்க டே 1 நான் பார்க்கல சார், டே 1 இல்லை நான் டே 2ல தான் வந்திருக்கேன் அப்படின்னாக்கா டே 1 வீடியோ பார்த்துட்டு வாங்க. டே 1 வீடியோல வந்து உங்களுக்கு லைஃப் போயம் பத்தி நடத்திருக்கோம். உங்களுக்கு ஆன்சர் நான் பேச சொல்லிட்டு நீங்க இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. வாட் இஸ் த சினானிம்ஸ் ஆஃப் ஸ்டேக்? ஸ்டேக்கோட சினானிம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்பான், ஆப்ஷன் பி கிரீவ்ஸ், ஆப்ஷன் சி கம்ப்ளைண்ட்ஸ், ஆப்ஷன் டி ரிஸ்க். ஸ்டேக்குக்கான அர்த்தம் என்ன கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்பானா, ஆப்ஷன் பி கிரீவ்ஸா, ஆப்ஷன் சி கம்ப்ளைண்ட்ஸா, ஆப்ஷன் டி ரிஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்க ரிஸ்க். இது நம்ம கிளாசரி எல்லாத்துலயுமே இருக்கும். இது வந்து நம்ம போயம்ல உள்ள ஒரு இதுதான் ஸ்டேக் அப்படிங்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து என்னன்னாக்க பின்னாடி கிளாசரி இருக்கும். பெருசா ரொம்ப கஷ்டமா தான் இருக்காது. ஒரு 5-6 தான் இருக்கும். அந்த கிளாசரியை மட்டும் படிச்சாவே போதும். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ரிஸ்க். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் நம்ம. 10th கொஸ்டின். த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு சீ இன் ஸ்ப்ரிங். ஷீ சேஸ் ஸ்ப்ரிங் வில் கம் அகைன் மை டியர். லெட் மீ கேர் ஃபார் த ones who are near. She is the woman, she is not fear. Identify the figure of speech in the above line. மேல கொடுக்கப்பட்ட உள்ள லைன்ல உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரிலேட்டடான கொஸ்டின்ஸே நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இந்த இதில். ஏன்னா போயம்ல வந்து நிறைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ சான்சஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கானதான் பார்த்துருக்கோம். ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ சிமிலி, ஆப்ஷன் பி மெட்டஃபர், ஆப்ஷன் சி பர்சானிஃபிகேஷன், ஆப்ஷன் டி ஆன்டிதெசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் மெட்டஃபர். ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். ஆன்டிதெசிஸ்க்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்க. ஸ்ப்ரிங் சம்மர், ஸ்ப்ரிங் சம்மர் தான் ஆப்போசிட்னு எடுத்துக்காதீங்க. இங்க ஸ்ப்ரிங் வேற சம்மர், ஸ்ப்ரிங்குக்கு ஆப்போசிட் கிடையாது. நீங்க நல்லா தெரிஞ்சு பார்த்துக்கோங்க. சீசன்ஸ் சில பேர் சொல்லுவாங்க சார் இங்க சம்மர்னு இருக்கு இங்க ஸ்ப்ரிங்னு இருக்கு, ஆப்போசிட் தானே. அப்படிதான் கிடையாது. சம்மர் சீசன் வின்டர் சீசன் அது மாதிரி இல்லை. இது ஆப்போசிட் கிடையாது, ஸ்ப்ரிங்கும் சம்மரும். ஸோ ஆன்டிசிஸ் கிடையாது. பர்சானிஃபிகேஷன் எங்கேயாவது பர்சானிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தாக்கா ஹியூமனோட குவாலிட்டியை எந்த ஒரு இடத்துலையும் அப்படி கொடுத்த மாதிரி இல்லை. அதனால அதுவும் கிடையாது. லைக்கோ ஆசோ வச்சு டேரக்டா எங்கேயாவது கம்பாரிசன் நடந்திருக்கா? இல்லை, சிமிலியும் இல்லை. ஸோ அதனால மெட்டஃபர் சார். அதனால மட்டும் தான் மெட்டஃபர். ஏன் மெட்டஃபர் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னாக்கா த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு சீ இன் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்றாங்க. சம்மர் ஆஃப் லைஃப், சம்மர் அப்படிங்கிறத ஒரு சீசனை இங்க என்னவா கம்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க அவங்களோட லைஃப்ல உள்ள ஹார்ட் பீரியட், ஹார்ட் டைம்ஸ் அதை தான் வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க. அப்ப கூட ஸ்ப்ரிங்னாக்க இங்க ஜாய் அப்படிங்கிற மீனிங் இல்ல, சந்தோஷமா எடுத்துப்பாங்க, என்ஜாய் பண்ணி எடுத்துப்பாங்க அப்படிங்கறத இங்க மீன் பண்ணிருக்காங்க. ஸ்ப்ரிங் வில் கம் அகைன், அதாவது என்னதான் கஷ்டமான காலம் இருந்தாலும் கொஞ்ச நாள்ல என்ன வரப்போகுது அப்படின்னாக்கா சந்தோஷமான காலங்கள் வரப்போகுது அப்படிங்கறத மீன் பண்ணிருப்பாங்க. ஸ்ப்ரிங் வில் கம் அகைன் அதான் சொல்றாங்க. ஷீ சேஸ் உமன் வந்து என்ன எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா கஷ்டமான காலத்துக்கு ஹார்ட்ஷிப்பான பீரியடையும் இன்னும் சந்தோஷமா தான் பார்ப்பாங்க. எனக்கு சந்தோஷமான காலங்கள் வர இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க சம்மர் அப்படிங்கிறதோட கம்பேர் பண்ணதுனால தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தாக்க மெட்டஃபர் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 11th கொஸ்டின். திருப்பி சேம் லைன் தான். த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு சீ இன் ஸ்ப்ரிங். ஷீ சேஸ் ஸ்ப்ரிங் வில் கம் அகைன் மை டியர். லெட் மீ கேர் ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஆர் நியர். ஷீ இஸ் த உமன், ஷீ ஹாஸ் நோ ஃபியர். பட் இங்க என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தாக்க ஐடென்டிஃபை த ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ரைமிங் ஸ்கீம்கான இது என்னன்னாக்க ஏஏபிபி, ஏபிஏபி, ஏஏஏபி, ஏபிபிபி ரைமிங் ஸ்கீம். நேத்தி நம்ம டே 1ல நடத்தும் போது என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு பார்த்தாக்க ரைமிங் ஸ்கீம் பார்த்திருப்போம் நம்ம லைஃப் போயத்துக்கு. இன்னைக்கு பார்ப்போம் ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரைமிங் ஸ்கீம்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தாக்க ஒவ்வொரு லைனோட லாஸ்ட் வேர்டுக்கு போயிடுறோம். லாஸ்ட் வேர்டு போகும்போது ஸ்ப்ரிங், ஓகே. அதுக்கடுத்து டியர், நியர், ஃபியர். பாருங்க எல்லாமே சேம் சவுண்ட்ல முடிகிற மாதிரி இருக்கு. டியர், நியர், ஃபியர். அப்ப ஸ்ப்ரிங்குக்கு ஏ போட்டுக்கிறேன், டியருக்கு பி, சேம் சவுண்ட்ல வரதுனால பி and fear B. So answer ABBB. ABBB எங்க இருக்கு? ஆப்ஷன் D ல இருக்கு. So answer for the question number 11 is ABBB, triple B. இதான் ஆன்சர். ஸோ ரைமிங் ஸ்கீம் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டே 1லயும் பார்த்துக்கோங்க. டே 1லயும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க ரைமிங் ஸ்கீம் வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். நம்ம கலெக்டிவா தான் எடுத்துட்டு போறோம். எல்லாமே ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஒரு ரைமிங் ஸ்கீம் ரிலேட்டடானது. சாரி, அதுவும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் குள்ளார ஒரு ஆத்தர் பத்தியான கொஸ்டின், அப்ரிசியேஷன் கொஸ்டின், கிராமர், இது எல்லாத்தையுமே கலந்து தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. யா, Prospero ordered Ariel to bring Dash to his place. Option A Gonzalo, option B Ferdinand, option C King of Naples, option D Antonio. இது என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஷேக்ஸ்பியரோட ஃபேமஸ் பிளே த டெம்பஸ்ட் அப்படிங்கிறதுல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் இது. ரொம்ப முக்கியமானது.
இதுல என்ன அப்படின்னு பார்த்தாக்க யாரை வந்து ஏரியல் வந்து அழைச்சிட்டு வருவாங்க அவங்களோட இடத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கான்சாலோ, ஆப்ஷன் பி ஃபெர்டினண்ட் த கிங் ஆஃப் நேபிள்ஸ் ஆண்டனியோ. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஃபெர்டினண்ட் அப்படிங்கிறது தான். இதுல என்ன கான்சாலோ அப்படிங்கிற யாருனாக்க ப்ராஸ்பரோ கஷ்டப்பட்ட காலத்துல ஹெல்ப் பண்ணிருப்பாப்ல, தட் வாட்டர் ஃபுட் எல்லாமே வச்சு புக்ஸ் எல்லாம் வச்சு போட்ல போகும்போது அனுப்பியிருப்பாப்ல. கிங் ஆஃப் நேபிள்ஸ் அப்படிங்கிறது யாருனாக்க ப்ராஸ்பரோட எனிமி. ஆண்டனியோ யாரு அப்படின்னு பார்த்தாக்க ப்ராஸ்பரோட பிரதர். ஆக்சுவலா இங்க ஃபெர்டினண்ட் யாரு அப்படின்னாக்க கிங் ஆஃப் நேபிள்ஸோட பையன் தான் ஃபெர்டினண்ட். அந்த ஷிப்ல இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அதாவது ஏரியல் தான் பண்ணிருப்பாங்க. அந்த கதை எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபுல்லா இப்போ சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம ஆனால் பின்னாடி ஒரு குயிக் சம்மரைசேஷனா பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்லயோ இல்லை கம்மிங் செஷன்லயோ நம்ம வந்து என்ன அப்படின்னாக்க இதை தனியாக கொண்டு போற மாதிரி ப்ரோசஸ் தனியா, போயம் தனியா ஒரு சம்மரைசேஷன் பண்ற மாதிரி நம்ம பார்ப்போம். சம்மரி மாதிரி ஒரு கொண்டு போவோம். நம்ம இதுல யாரை கொண்டு வந்தது அப்படின்னாக்க ஃபெர்டினண்ட் தான். யாரு அப்படின்னாக்க ப்ராஸ்பரோ சொன்னதின் பேர்ல ஏரியல் வந்து அழைச்சிட்டு வந்திருப்பாப்ல அப்படின்னு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். மிராண்டா வாஸ் பாட் டு த ஐலாண்ட் டேஷ் இயர் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ 14, ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 12, ஆப்ஷன் டி 5. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன? மிராண்டா ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரியணும். மிராண்டா யார் அப்படின்னு பார்த்தாக்க ப்ராஸ்பரோட பொண்ணு தான் மிராண்டா. இவங்க மிராண்டா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த லெசன் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்ல சொல்லியிருப்பாங்க. என்னன்னாக்கா நீ அப்போ உனக்கு ஒரு 3 வயசு மாரி இருக்கும், ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க 12 இயர்ஸ் அகோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்க 12. லெசன் எல்லாமே படிக்காதவங்க படிச்சுக்கோங்க. நம்ம என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஒரு சம்மரி கொண்டுட்டு போகலாம், கண்டிப்பாக கொண்டு போகலாம். லெசன்ஸுக்கு போயம் எல்லாத்துக்குமே ஈஸியாக மீனிங் உள்ள மாரி சம்மரி மட்டும் நம்ம முக்கியமான கேரக்டர்ஸ் இது எல்லாமே கொண்டு போகலாம். அது எல்லாமே பின்னாடி நம்ம கிளாஸில் வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் செஷன் மாரி கொண்டு போகலாம். இல்லை தனியாக ரெக்கார்டாகவே நம்ம என்ன அப்படின்னு பார்த்தாக்க இதுக்கான கிளாஸஸ் எல்லாமே கொடுக்கலாம். உங்களுக்கு அது மாதிரி தேவை இருந்ததுனாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம அது மாதிரி பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். டேஷ் வாஸ் த சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட்ஸ். ஓகே, ஆப்ஷன் ஏ சைக்கோராக்ஸ், ஆப்ஷன் பி கேலிபன், ஆப்ஷன் சி ஏரியல், ஆப்ஷன் டி ப்ராஸ்பெரோ. அங்க ஸ்பிரிட்ஸ்னாக்க என்ன அப்படின்னாக்கா ஆவிங்க தான். அந்த ஆவிங்கள்லேயே எது சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஏரியல். ஸோ ஏன் அப்படின்னாக்கா சைக்கோராக்ஸ் இஸ் எ விச். சைக்கோராக்ஸ்ங்கிற விச்சிட்ட தான் நிறைய ஸ்பிரிட்ஸ் வந்து மாட்டிட்டு இருக்கும். இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்துறது யார் அப்படின்னு பார்த்தாக்க ப்ராஸ்பரோ தான் என்ன பண்ணிருப்பாப்ல அப்படின்னு பார்த்தாக்க காப்பாத்திருப்பாப்ல. எப்படி அப்படின்னு பார்த்தாக்க தன்னோட மேஜிக்கல் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி அதுக்கு விடுவிச்சிருப்பாரு சைக்கோராக்ஸ்லேருந்து. அப்போ கேலிபன் யாரு அப்படின்னு பார்த்தாக்க சைக்கராக்ஸோட பையன் தான் யாரு அப்படின்னு பார்த்தாக்க கேலிபன். ப்ராஸ்பரோ யாரு அப்படின்னு பார்த்தாக்க ஹீஸ் எ டியூக். நம்ம அதுக்கு பத்தி கொஸ்டின் பின்னாடி இருக்கு. ப்ராஸ்பரோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஹீஸ் எ டியூக். அவரு தான் வந்து என்ன அப்படின்னாக்க இதெல்லாம் இந்த ஏரியல் மற்ற இன்னும் நிறைய ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையுமே விடுவிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பாரு. இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஏரியல் அப்படிங்கிறது 14th கொஸ்டினுக்கு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தாக்க சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். The second human being that Miranda saw on the island was dash. ஆப்ஷன் ஏ ஏரியல், ஆப்ஷன் பி ப்ராஸ்பரோ, ஆப்ஷன் சி ஃபெர்டினண்ட், ஆப்ஷன் டி கான்சாலோ. ஆமா, ரெண்டு பேரும் ஏன்னா ஒரு ஐலாண்ட்ல இருப்பாங்க. யாரும் அப்படின்னு பார்த்தாக்க மிராண்டாவும் ப்ராஸ்பரோவும் மட்டும்தான் ஒரு ஐலாண்ட்ல இருந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு அவங்க அதாவது மிராண்டாவுக்கு வந்து வேற எந்த ஒரு ஹியூமன் பீயிங்குமே பார்த்துருக்கே மாட்டாப்ல. இந்த ஷிப்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த ஏரியல் வந்து ஃபெர்டினண்ட் அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஐலாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க மிராண்டா பார்க்குற ஹியூமன் பீயிங், செகண்ட் ஹியூமன் பீயிங் யாரு அப்படின்னு பார்த்தாக்க ஃபெர்டினண்ட் தான். ஆஃப்டர் ப்ராஸ்பரோ. ப்ராஸ்பரோ யாருனாக்க மிராண்டாவோட அப்பா தான், ஃபாதர் தான். யாரு அப்படின்னு பார்த்தாக்க ஃபாதர் ஆஃப் மிராண்டா தான் யாரு? ப்ராஸ்பரோ. இவங்க ஒரு ஆளை மட்டும் தான் பார்த்துருப்பாப்புல. அதுக்கு அடுத்த பார்த்த ஹியூமன் பீயிங் யாரு அப்படின்னு பார்த்தாக்க ஃபெர்டினாண்ட் அப்படிங்கிறதா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஹவு மெனி பிளேஸ் டிட் ஷேக்ஸ்பியர் ரோட்? ஷேக்ஸ்பியர் மொத்தம் எத்தனை பிளே எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 33, 34, 37, 38. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க 37. இது நம்ம ஸ்கூல் புக்கில் டெம்பஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷேக்ஸ்பியர் பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஷேக்ஸ்பியர் பற்றி கொடுத்தது வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஏன்னா ஷேக்ஸ்பியர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது யார் அப்படின்னு பார்த்தாக்க ஷேக்ஸ்பியர். அவரை பற்றியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டே இருக்கு. இந்த குரூப் லாஸ்ட் குரூப் 2 மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வேற சிலபஸ் இருந்தப்பையும் ஷேக்ஸ்பியர் பற்றியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு இருந்துகிட்டே தான் இருந்துட்டு இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் பின்னாடி இருக்கு படிச்சுக்கணும். நம்ம பின்னாடி இதுக்கான ஒரு குயிக் நோட்ஸ் நமக்கு வச்சிருக்கோம். இந்த செஷன் முடியும் போது அதில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஷேக்ஸ்பியரை பற்றி. ஓகேவா? இப்போ இது மட்டும் போதும். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க 37 பிளே. இன்னும் நிறைய எத்தனை நரேட்டிவ் போயம்ஸ் எழுதியிருக்காரு, இன்னும் எத்தனை ஷார்ட் போயம்ஸ் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் பின்னாடி இருக்கு, நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க 37. ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் த ஸ்பீக்கர் ஆஃப் த கிவன் லைன். இது மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம். ஏதோ ஒரு லைன் கொடுத்துட்டு அந்த லைனை யார் சொன்னது, ஏன்னா இது ஒரு பிளே, யார் சொன்னது, இல்லை அந்த சொன்ன கேரக்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஏதோ ஒரு அந்த லைன் கொடுத்துட்டு அது சொன்னது யாரு அப்படின்னு கேட்கலாம். இல்லை அந்த கேரக்டர் பற்றி ஏதாவது ஒரு லைன் கொடுத்துட்டு இந்த கேரக்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுபடி இப்போ உள்ள கொஸ்டின் என்னன்னாக்கா ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் மை ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது யாரு? இதுக்கான ஆப்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஆண்டனியோ, ஏரியல், மிராண்டா,
ஃபெர்டினண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் ரெஸ்ட். இந்த லைன் சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தாக்கா ஃபெர்டினண்ட் தான். ஃபெர்டினண்ட் யார்கிட்ட சொல்லிருப்பாப்ல அப்படின்னு பார்த்தாக்கா மிராண்டாட்ட சொல்லிருப்பாப்ல. மிராண்டா கேட்டுருப்பாப்ல, எனக்கு அவங்க அப்பா வேலை தான் செய்ய விட்டுருப்பாப்ல, நான் வேணா பண்றேன் அப்படின்னா இல்ல நானே பண்ணிடுவேன், என் வேலையை பண்ணி முடிச்சு நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்ட சொல்லிருப்பாப்ப அப்படின்னாக்கா ஃபெர்டினண்ட் வந்து மிராண்டாட்ட வந்து சொல்லிருப்பாப்ல. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 17th கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஆப்ஷன் டி ஃபெர்டினண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். யா வாட் வாஸ் த பீரியட் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர்? வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பீரியட் என்ன? இது எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், தப்பே பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இது மாதிரி கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ 1562 to 1616, ஆப்ஷன் பி 1576 to 1606, ஆப்ஷன் சி 1564 to 1616, ஆப்ஷன் டி 1543 to 1611. The answer for that question is option C 1564 to 1616. யார் அப்படின்னு பார்த்தாக்க வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பீரியட். இதெல்லாம் நம்ம மறந்துடவே கூடாது, எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும், எப்போதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு போயட் பத்தி படிக்கிறீங்கன்னாக்கா அவங்க பிறந்த வருஷம் இல்லைனா அவங்களோட பீரியட், அவங்களோட ஸ்பெஷலைசேஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, போயட் லாரேட் இல்லை வேற ஏதாவது அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தாக்கா அவங்க வேற ஏதாவது இந்த போயம் மட்டும் இல்லாமல் இது ரிலேட்டடான வேற போயம்ஸ் ஏதாவது எழுதியிருந்தாங்கனாக்கா அதையும் நம்ம பார்த்துக்கணும். இது எல்லாமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா நீங்க ஒரு படிக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்துக்குமே நீங்க ஃபர்ஸ்ட் கவனம் கொடுத்துக்கணும். ஏன்னா இது மாரி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். நீங்களே ஃப்ரேம் பண்ணியே படிக்க ஆரம்பிச்சிருங்க, கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியே படிக்க ஆரம்பிச்சிருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா 1564 to 1616, தட் இஸ் த பீரியட் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சூஸ் த சினானிம்ஸ் ஃபார் த வேர்ட் டியூக். டியூக்குங்கிற வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எக்ஸ்ட்ரீம்லி பேர்ட், ஆப்ஷன் பி எ மேன் ஆஃப் ஹை சோஷியல் ரேங்க், ஆப்ஷன் சி டயர்ட்னஸ், ஆப்ஷன் டி எக்ஸ்ட்ரீம்லி ஹங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க இது நம்ம கிளாசரியில மீனிங் இருக்கு. எந்த இதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தாக்க டெம்பஸ்ட் அப்படிங்கிற ப்ரோஸுக்கு கீழே தான் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க மேன் ஆஃப் ஹை சோஷியல் ரேங்க். யார டியூக்குன்னு சொல்லி போறாங்க அப்படின்னாக்கா ப்ராஸ்பரோ இஸ் டியூக், அதாவது சொசைட்டில ஒரு பெரிய ரேங்க் உள்ள ஒரு பெரிய மதிப்புள்ள ஒரு இடத்துல உள்ளாரு தான் யாரு அப்படின்னு பார்த்தாக்க டியூக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் யாரு அப்படின்னாக்க இங்க கிங்குனே சொல்லியிருக்க மாட்டாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஸ்பரோ எந்த இடத்துல கிங்குனே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவர் வந்து லாஸ் ஆயிட்டு வந்தப்ப கூட அவங்க கிங் ஆஃப் நாப்பிள்ஸும் அவனோட தம்பி ஆண்டனியாவும் சேர்ந்து இவரை பழி தீர்த்து அவர் வெளில அனுப்பும்போது கூட ஹி லாஸ் ஹிஸ் கிங்டம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, டியூக்டம் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இங்க டியூக் அப்படிங்கிறது என்னன்னாக்க எ மேன் ஆஃப் ஹை சோஷியல் ரேங்க். பட் ஆனா அவங்க பொண்ணுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்க பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பார் ப்ராஸ்பரோ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டியூக்டம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. டியூக் அப்படின்னாவே என்ன அப்படின்னு பார்த்தாக்க எ மேன் ஆஃப் ஹை சோஷியல் ரேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் த ஸ்பீக்கர் ஆஃப் த கிவன் லைன். ஐ வாஸ் எ டியூக் ஆஃப் மிலன் அண்ட் யூ ஆர் ஏ பிரின்சஸ். நான் இப்போ தான் லாஸ்ட் கொஸ்டின்ல சொன்னேன், 19th கொஸ்டின்ல சொல்லியிருந்தேன் பிரின்சஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க வந்துருச்சா, ஐ வாஸ் ஏ டியூக் ஆஃப் மிலன் அண்ட் யூ வேர் ஏ பிரின்சஸ். இந்த இதை சொன்னது யாரு, எந்த கேரக்டர் வந்து இந்த வார்த்தையை இந்த லைனை சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆண்டனியோ, ஆப்ஷன் பி ப்ராஸ்பரோ, ஆப்ஷன் சி மிராண்டா, ஆப்ஷன் டி ஃபெர்டினண்ட். ஆல்ரெடி சொன்னேன் யார் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ப்ராஸ்பரோ தான் என்ன சொல்லியிருப்பாப்ல அப்படின்னாக்க கதையை சொல்லும்போது ஏன் நான் இப்போ நம்ம இங்க இருக்கோம், எப்படி இருக்கோம், எதனால அப்படிங்கிற காரணத்தை சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லிப்பாரு, ஐ வாஸ் ஏ டியூக் ஆஃப் மிலன், நான் மிலனோட டியூக்கா இருந்தேன், ஒரு ஹை சோஷியல் ரேங்க்ல இருந்தேன், நீ வந்து பிரின்சஸா இருந்த அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் அந்த 12 இயர்ஸ் உனக்கு 3 வயசு இருக்கும்போது அப்படிங்கிற கதை எல்லாமே பிளாட் எல்லாமே ஆரம்பிக்கிறது. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ப்ராஸ்பெரோ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வென் வாஸ் டெம்பஸ்ட் ரிட்டன்? ஓகே, டெம்பஸ்ட் எழுதப்பட்ட காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. டெம்பஸ்ட்டை சுற்றி நிறைய கதைகள் இருக்கு, அது நம்ம எல்லாமே இந்த கிளாஸோட லாஸ்ட்ல பார்ப்போம், இந்த செஷனோட எண்ட்ல பார்ப்போம். ஸோ இப்போ என்ன அப்படின்னாக்க டெம்பஸ்ட் எழுதப்பட்ட காலம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1610 to 1626, ஆப்ஷன் பி 1565 to 1566, ஆப்ஷன் சி 1610 to 1611, ஆப்ஷன் டி 1510 to 1511. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க 1610 to 1611, 1610 1611 இந்த காலகட்டத்தில் தான் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஷேக்ஸ்பியர் வந்து டெம்பஸ்ட் வந்து எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் நம்ம புக்ல லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷேக்ஸ்பியர் பத்தி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க இதுக்கு இந்த இது கொடுத்துருப்பாங்க. இந்த டெம்பஸ்ட் வந்து எப்போ ரோட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தாக்க 1610 1611 அந்த காலகட்டத்தில் தான் யாரு அப்படின்னாக்க ஷேக்ஸ்பியர் வந்து டெம்பஸ்ட் எழுதினாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் டேரக்டா. ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆஃப் த ஸ்பீக்கர் ஆஃப் த கிவன் லைன். நவ் ப்ரே டெல் மீ சார் யுவர் ரீசன் ஃபார் ரைசிங் தி சீ ஸ்டார்ம். யார் அப்படின்னு பார்த்தாக்க ப்ராஸ்பரோ வந்து சீ ஸ்டார்ம் வந்து உருவாக்க சொல்லி யார்கிட்ட சொல்லிட்டாப்ல, ஏரியல்கிட்ட சொல்லிட்டாப்ல. ஏரியல் போய் சீ ஸ்டார்ம் ஒன்று உருவாக்கிட்டாப்ல. ஸோ இந்த லைனை யாரு இந்த சீ ஸ்டார்ம் உருவாக்குனது அவங்க. சரி, இந்த லைனை சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆண்டனியோ, ஆப்ஷன் பி ப்ராஸ்பரோ, ஆப்ஷன் சி மிராண்டா, ஆப்ஷன் டி ஃபெர்டினண்ட். யார் இந்த லைனை சொன்னது அப்படின்னு பார்த்தாக்க மிராண்டா வந்து சொன்னது. யார்கிட்ட கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்க ப்ராஸ்பரோ தன்னோட அப்பாட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, ஏன் நீங்க இது மாரி ஒரு சீஸ்டாமை வந்து உருவாக்குறீங்க, அந்த கப்பலை வந்து ஏன் வந்து இப்படி பண்றீங்க, அங்கேயும் மனுஷங்க எல்லாமே இருப்பாங்க தானே, ஹியூமன் பீயிங்ஸ் இருப்பாங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ரீசன் என்ன, நீங்க அது மாதிரி உருவாக்குனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா வந்து யார்கிட்ட கேட்கறாங்க அப்படின்னாக்க ப்ராஸ்பரோ. ஸோ ஒரு டெம்பஸ் படிக்கலாம், மற்ற எல்லா ப்ரோஸுக்கும் இல்லாத ஒரு விஷயம் இங்க என்ன அப்படின்னு பார்த்தாக்க நிறைய ஒரு பிளே அப்படிங்கிறதுனால நிறைய கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆகும். அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பேசிக்கக்கூடிய லைன்ஸை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். உங்களுக்கு நம்ம கஷ்டமா கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கனாக்க இது மாதிரி கேட்கலாம்.
ஏன்னா தப்பு பண்ணக்கூடிய ஏரியா அப்படிங்கும்போது இது நம்ம எல்லாமே இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி வந்து ஃபுல்லாக பார்த்துருப்போம், அந்த நரேஷன் கதையாக கேட்டிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். பட் யார் என்ன சொன்னாங்க, யார்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருமே என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இப்போ டெம்பஸ் படிக்கிறீங்க அப்படின்னாக்க எடுத்து என்னதான் ஸ்டோரி லைன் அப்படி இப்படி நம்ம பார்த்தாலும் எடுத்து ஒரு தாட்டி ரீட் பண்ணி பாருங்க. நீங்களாவே ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த லைனை யார்கிட்ட சொன்னாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். அப்போ தான் நம்மளும் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க மிராண்டா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த கரெக்ட் சஃபிக்ஸ் ஃபார் த கிவன் வேர்ட். யா ரொம்ப நாளே ஆச்சு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின், ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல இருந்து தான், அதுக்கடுத்து இப்போ சஃபிக்ஸ்ல இருந்து. டெலி அப்படிங்கிற வார்த்தைக்கான ரொம்ப ஈஸி இதெல்லாம். டெலி அப்படிங்கிற வார்த்தைக்கான இது என்ன? ஆப்ஷன் ஏ ஃபோன், ஆப்ஷன் பி லைட், ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ரூம். டெலி ரூம் இல்ல, டெலிசி அப்படிங்கிற வார்த்தை இல்ல, டெலி லைட் கிடையவே கிடையாது, டெலிஃபோன். யா ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் 23 இஸ் டெலிஃபோன் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே தெரியும். டெலிஃபோன், டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு, டெலிபதி, டெலகிராம் இது மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே நமக்கு இருக்கு. பட் இங்க உள்ள நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க டெலிஃபோன் அப்படிங்கிறது. ஸோ 24th கொஸ்டின் போயிடலாம். சூஸ் த அப்ராப்ரியேட் சினானிம் ஃபார் த வேர்ட் ஃபேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. யா எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், எக்ஸ்ட்ரீம் பேட், எ மேன் ஆஃப் ஹை சோஷியல் ரேங்க், எக்ஸ்ட்ரீம்லி ஹங்கிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேட்டிக் இதுவும் ரொம்ப ஈஸியானது. நம்ம சினானிம்ஸ் ரொம்ப கஷ்டமா தான் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் 1 or 2 டைம்ஸ் கூட இல்லை, ஒரு டைம் நீங்கள் படிச்சாவே போதும். படிச்சுட்டு நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி நம்ம வைப்போம், நம்ம கொண்டு போவோம் கடைசியாக ஒரு வைவா செஷன் மாரியோ இல்லை குயிக் ரிவிஷன் மாரியோ. நம்ம இந்த 25 டேஸ்க்குள்ளாரையோ ஏதோ ஒரு பிளான் பண்ணி நம்ம பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இல்லைனாக்கா 25 டேஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணுறதுனால பார்ப்போம். ஸோ ரெடி ஆகிக்கோங்க எப்போதுமே. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம படிக்கிறீங்க, நம்ம ஸ்டடி பிளானர் இருக்கு, அது ரிலேட்டடா நீங்க படிக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு டெம்பஸ்ட் எடுத்து படிக்கிறீங்கன்னா வெறும் ஸ்டோரியை மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. பின்னாடி ஆத்தர் பத்தி பாருங்க, ஆத்தர் முடிச்சதுக்கு அப்புறம் கிளாசரி எடுத்து படிங்க, அதுக்கு சினானிம்ஸ் என்ன, பின்னாடி உள்ள புக் பேக் உள்ள எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தாக்க எக்ஸ்ட்ரா ஸ்கோரிங்காக தான் நான் சொல்றேன். ஈஸியா எல்லாருமே ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது எல்லாருமே காமனா இருக்கும். தட் 80 to 85 இல்லை 90 கூட சொல்லலாம். மேல உள்ளதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா சில எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க வந்து வெறுசா காதல ஸ்டோரியா மட்டும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டோரியா மட்டும் கேட்டா போதுமா இல்லை அப்படின்னு தான் இருக்காதீங்க. புக்கை படிக்கிறீங்களா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி உள்ள நம்ம ஏதோ படிங்க, ஆத்தர்ஸ் பத்தி கண்டிப்பா படிக்கணும், படிக்காம விட்டுறாதீங்க. ஒரு ஒரு ப்ரோஸ் முடிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளைட் இருந்தது, ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிளைட் போயம் ப்ரோஸ் முடிக்கிறீங்களா, முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஆத்தர் பத்தி படிங்க, அதுக்கடுத்து கிளாசரி, இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு புக் பேக் கொஸ்டின் எல்லாமே ஆன்சர் பண்ணி பாருங்க. அப்படி முடிச்சாதான் நீங்க ஒரு லெசன் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம். சரி ஓகேவா? இப்போ நம்ம டேரக்டா கொஸ்டினுக்கு வந்துடலாம். சினானிம் ஃபார் த வேர்ட் ஃபேட்டிக். ஃபேட்டிக்ங்கிற வார்த்தைக்கான சினானிம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட்னஸ், ரொம்ப சோர்வா இருக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஃபேட்டிகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சோர்வா இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த செஷன். இந்த செஷனோட லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். 25th கொஸ்டின். சாரி, வாட் டஸ் த போயம் ஐ எம் எவ்ரி உமன் டெல்ஸ். சரி, ஐ எம் எவ்ரி உமன் அப்படிங்கிற போயம் என்ன சொல்லுது, என்ன விஷயத்த சொல்ல வருது? நேற்று லைஃப்ங்கிற போயம் ஒரு மாதிரி ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு நான் நேற்று சொல்ல. ஆப்டிமிஸ்டிக்கான போயம் லைஃப்ங்கிற போயம் வந்து ஒரு மாதிரி ஆப்டிமிஸ்டிக்னாக்க பாசிட்டிவான வைப்ல, பாசிட்டிவான ஒரு போயம். ஸோ இது ஐ எம் எவ்ரி உமன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாக்க மல்டிஃபேசட் நேச்சர் ஆஃப் உமன், ஸ்ட்ரகிள் ஆஃப் உமன், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், ஸ்லேவரி. எதை பத்தி சொல்லுது? ஸ்லேவரி பத்தி சொல்லுதா? இல்லவே இல்லை. ஸ்லேவரி பத்தி, அடிமைத்தனத்தை பத்தி தான் எதுவுமே சொல்ல. அடிமைத்தனத்தை பத்தி சொல்ல. ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், பெண் சிசுக்களை பத்தி சொல்லுதா? இல்ல. ஸ்ட்ரகிள் ஆஃப் உமன், பெண்கள் படுற கஷ்டத்தை பத்தி சொல்லுதா? இல்ல. நீங்க நல்லா பார்த்தா இது இது கிட்டத்தட்ட மோரல்ல சேமா இருக்க மாதிரி இருக்கும் மேல 2 ஆப்ஷனும். ஆனா ஸ்ட்ரகிள் ஆஃப் உமன் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தாக்க மல்டிஃபேசட் நேச்சர் ஆஃப் உமன், பெண்களோட பன்முகத்தன்மையை பத்தி சொல்றதா எது அப்படின்னு பார்த்தாக்க ஐ எம் எவரி உமன் அப்படிங்கிற போயம். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட பார்க்க பெண்கள் படுற கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. இல்லவே இல்லை. மல்டிஃபேசட் நேச்சர் ஆஃப் உமன் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், சான்சஸ் இருக்கு. ஸோ தெளிவா பார்த்துக்கோங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர். வாட் ஆர் த போயம் ஐ எம் எவரி உமன் டெல்ஸ். சரி சார், போயம் தான் நிறைய இருக்கு, அதுக்கான போயிட்டு யாரு அப்படின்னு ஞாபகம் வச்சு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க சொல்லுங்க. அதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் மாரி ஷார்ட்ஸாவோ இல்லை ஏதோ ஒரு வீடியோவாவே நம்ம பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். இப்போ இதுக்கு ஒரு சும்மா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு க்ளூ வேர்டு தான், சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் நமக்கு தேவை, ஸ்கோர் பண்ணணும். அதுக்காக தான் ஐ எம் எவரி உமன். இதோட போயிட்டு யாரு அப்படின்னு பார்த்தாக்க ராக்கி நாராயணி ஷிர்கே அப்படிங்கிறவங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த க்ளூ. ராக்கி நாராயணி ஷிர்கே அப்படிங்கிறவங்க தான் என்ன அப்படின்னு பார்த்தாக்க இந்த போயத்தோட போயட். இந்த போயத்தோட போயட் யாருனாக்கா ராக்கி நாராயணி ஷிர்கே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உமன் பெண்கள் எல்லாரும் நமக்கு ராக்கி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு க்ளூக்காக தான். பெண்கள் எல்லாமே நம்ம கையில் என்ன கட்டுவாங்க அப்படின்னாக்கா ராக்கி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ க்ளூவோட தான். இதே மாதிரி க்ளூ வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு ஷார்ட்ஸ் கொண்டு போகலாம். சில போயம்ஸுக்கு இருக்கிறது மொத்தம் 25 போயம் தான். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்ஸ் வச்சு க்ளூ வேர்ட்ஸ் வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லலாம். ஸோ வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் இடையில ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் மாரியோ இங்கிலீஷ்க்காக அது மாதிரி நம்ம கொண்டு போகலாம், கண்டிப்பாக கொண்டு போகலாம். ஸோ இப்போ நம்ம எப்போதுமே 25 கொஸ்டின்ஸ், நம்ம டெய்லி 25 கொஸ்டின்ஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். இன்னொரு 25 கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. பட் இதுக்கு அடுத்து நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாக்க ஒரு மைண்ட் மேப் இல்லை ஒரு குயிக் ரிவிஷன் கொண்டு போவோம். இன்னைக்கு நம்ம மைண்ட் மேப்பில் வரது என்ன அப்படின்னு பார்த்தாக்க, சாரி இது லைஃப் போயம்னு போட்டிருக்கோம், லைஃப் இல்லை, ஐ எம் எவரி ஒன் தான்.
ஐ எம் எவரி உமன் போயத்தோட மைண்ட் மேப் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஐ எம் எவரி உமன். பெண்கள் எல்லாமே நமக்கு என்ன கட்டுவாங்கன்னு சொன்னோம், ராக்கி அப்படின்னு சொன்னோமா, ராக்கி கட்டுவாங்க பெண்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு க்ளூவர்ட் ராக்கி நாராயணி ஷிர்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பத்தி பிறந்த வருஷத்தை பத்தி இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நேஷனாலிட்டி பத்தி கொடுத்துருக்க மாட்டாங்க ஸ்கூல் புக்ல. பட் இவங்க என்ன நேஷனாலிட்டி உள்ளவங்க அப்படின்னு பார்த்தாக்க ஷீஸ் இந்தியன் தான், இந்தியாவை சார்ந்தவங்க தான் அவங்க. ஓகேவா, இவங்க என்ன அப்படின்னு பார்த்தாக்க பிஜி டிகிரி வித் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எஜுகேஷன். பேச்சுலர் டிகிரி இன் எஜுகேஷன்ல பிஜி பண்ணியிருக்காங்க, பிஎட் சொல்லுவாங்களா அது மாதிரி தான் பேச்சுலர் டிகிரி இன் எஜுகேஷன், பிஎட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க, பேச்சுலர் டிகிரி இன் எஜுகேஷன்ல பிஜி பண்ணியிருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்காங்க. ரைட்டிங் போயம்ஸ் அஸ் ஏ மீடியம் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பிரஷன், அவங்கள பத்தி சொல்லிக்கிறதுக்கு, தன்னை பத்தி சுயத்தை சொல்லிக்கிறதுக்காக எழுதப்பட்ட நிறைய போயம் எழுதுவாங்க இவங்க அப்படின்னு சொன்னாங்க. மீடியம் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பிரஷன், அவங்கள பத்தி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்காக நிறைய போயம்ஸ் எழுதக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்துக்க ராக்கி நாராயண ஷிர்கே. இவங்களை பத்தி கேட்கறதுக்கு என்ன அப்படின்னாக்கா ஐ எம் எவரி உமன் போயம் யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எழுதுனது யார், உமன்னாவே யாரு நம்ம சொன்னோம், ராக்கி கட்டுவாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ ராக்கி நாராயணி ஷிர்கே தான் நமக்கு இதுக்கான போயட் பேரு. அவங்க என்ன அப்படின்னு பார்த்தா நேஷனாலிட்டி இந்தியன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்னன்னாக்கா ஷி டிட் பிஜி இன் பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் எஜுகேஷன் அப்படி சொல்றாங்க. இவங்க போயம் எழுதுறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா அஸ் மீடியம் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பிரஷன், அவங்கள பத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதா உள்ளதான். இது லைஃப் போயத்துக்கு இல்லை, சாரி ஐ எம் எவரி உமனுக்குள்ள தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது ஏதோ மிஸ்டேக்காக போட்டாச்சு, அதை மாற்றிடலாம். ஸோ இதுதான் இதுக்கு. ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தா இன்னொரு குயிக் நோட்ஸ் ஒன்று கொண்டு போயிருக்கோம், இந்த டெம்பஸ்ட் அப்படிங்கிறதுக்காக. டெம்பஸ்ட் இதை பற்றி நம்ம சொன்னோம்ல கடைசியாக பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம். டெம்பஸ்ட் யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தாக்க வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதுனது தான் என்ன அப்படின்னு பார்த்தாக்க டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வில்லியம் ஷேக்ஸ்பியரை பற்றி பார்ப்போம். இவர் என்ன நேஷனாலிட்டி சேர்ந்தவர் அப்படின்னாக்க இங்கிலீஷ், பேட் ஆஃப் ஹேவன் அங்கே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னாக்க இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ஒரு போயட், பிளே ரைட்டர் அண்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. widely regarded as both the great writer in the English language and the world's preeminent dramatist. இவர் ஒரு பெரிய டிராமாட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய டிராமாக்கள் எல்லாமே போடக்கூடியது. இவரோட பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தாக்க 1564 to 1616. இதான் நம்ம ஆல்ரெடி கொஸ்டினாவே வச்சிருந்தோம். 1564 1616 வரைக்கும் உள்ளன்னு. டெம்பஸ்ட் பத்தி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது, டெம்பஸ்ட் எழுதுனது 1610 11 1610 to 1611 அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, ஓகே. இவரோட பீரியட் என்னன்னாக்கா 1564 to 1616. எங்க பிறந்தாரு அப்படின்னு பார்த்தாக்க ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்படின்ட்டு ஏவான்ல இருக்கு. எங்கனாக்க இங்கிலாந்துல உள்ள ஒரு பகுதி தான் இது. சரி, இவருக்கு பத்தி வேற என்ன முக்கியமா சொல்றது அப்படின்னு பார்த்தாக்க இன்னும் நிறைய நம்ம புக்லேயே டிடியூனோ மாரி ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த கண்டென்ட்டையும் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இவருன்னா கிட்டத்தட்ட ஒரு 1700க்கு மாற வார்த்தைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. பாருங்க, ஷேக்ஸ்பியர் இன்வென்டட் ஓவர் 1700 ஆஃப் அவர் காமன் வேர்ட்ஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச காமன் வேர்ட்ஸ்லயே ஒரு 1700 மேல இன்னொரு என்ன இன்வென்ட் பண்ணியிருக்காரு, மாத்திருக்காரு. நவுன வேர்பாவும், வேர்ப் அப்ஜெக்டிவாகவும், இது மாதிரி கனெக்டிங் வேர்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணாத கனெக்டிவ் வேர்ட்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், இது மாதிரி தான் சேர்த்து இங்கிலீஷ்க்காக இவருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுனாக்க கிட்டத்தட்ட 1700 வேர்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்டே ஒரு கொஸ்டின் வச்சிருந்தோம், எவ்வளோ பிளே இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஆன்சர் என்னவா இருந்ததுனாக்கா 37 பிளே. அப்பயே நான் சொன்னேன், பின்னாடி நம்ம இந்த செஷன் முடியும் போது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க சில கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின்ஸ் சொல்ல ஒரு குயிக் ரிவிஷன் இருக்கும், அதில் நம்ம சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதான் 37 பிளே எழுதியிருக்காங்க. 154 சோனட் பத்தி நேத்தியே பார்த்தோம். நேத்தி போயம், லைஃப் போயம் வந்து ஒரு சோனட்னு பார்த்தோம். அது என்ன வார்த்தை, இட்டாலியன் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நேத்தி பார்த்திருந்தோம். இவரும் சோனட் எழுதுறதுல ஃபேமஸான ஆளு. எவ்வளவு சோனட் எழுதிருக்காரு அப்படின்னு பார்த்தாக்க 154 சோனட் எழுதிருக்காரு. அண்ட் 2 நரேட்டிவ் போயம்ஸ், 2 நரேட்டிவ் போயம் எழுதிருக்காரு. எத்தனை நரேட்டிவ் போயம்னா 2 நரேட்டிவ் போயம்ஸ் எழுதிருக்காரு. தி மெஜாரிட்டி ஆஃப் விச் ஹி பென்ட் பிட்வீன் 1589 to 1613. அதுல அவர் மேக்ஸிமம் எழுதின அவரோட பீரியட் நம்ம சொல்றோம் 1564 to 1616. இதுல 1589ல இருந்து 1613 இந்த காலகட்டத்துக்குள்ளார நிறைய எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஷேக்ஸ்பியர் பத்தி முடிஞ்சிருச்சு. டெம்பஸ்ட் பத்தி பார்ப்போம். நம்ம டெம்பஸ்ட் ஆல்ரெடி சொல்லும்போது சொன்னோம் 1610 to 1611 அப்படிங்கிற இதை பத்தி அந்த பீரியட்ல தான் எழுதுனது டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கிரிட்டிக்ஸும் ஹிஸ்டாரியன்ஸும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க இதுதான் இவரோட லாஸ்ட் பிளே. எதுதான் லாஸ்ட் பிளேன்னு சொல்றாங்க, வில்லியம் ஷேக்ஸ்பியரோட லாஸ்ட் பிளேவே என்ன அப்படின்னு பார்த்தாக்க டெம்பஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஷேக்ஸ்பியர் எழுதின பிளேலேயே ஒரு வெல் ரிட்டன்டு பிளே தான், ரொம்ப நல்லா எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுக்கு வந்து கிரிட்டிக்ஸ் எல்லாமே சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னாக்க உண்மையாவே ஒரு ஷிப் இருந்தது. அந்த ஷிப் வந்து என்னன்னாக்க சீவென்ச்சர் வந்து பெர்முடா நோக்கி போயிட்டு இருந்தது. அது வந்து பெர்முடால இருந்து விர்ஜீனியா நோக்கி போயிட்டு இருந்தது, ஹெட் ஆஃப் டு விர்ஜீனியா. அந்த ஷிப் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தாக்க சேதம் அடைஞ்சு விரக்கு அப்படின்னாக்க அபாண்டன் ஆன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது தான் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் ஷேக்ஸ்பியர் இந்த பிளே எழுதுனதாகவும் சொல்லப்படுது. இது எல்லாமே சொல்லப்படுறதா. ஸோ இதுதான் நம்ம புக்ல கொடுத்துருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. டெம்பஸ்ட் எழுதுன யாருனாக்கா வில்லியம் ஷேக்ஸ்பியரோட இயர் என்ன, அவர் இங்கிலீஷ் தான், ஸ்டாட்ஃபோர்ட் ஏவான், இங்கிலாந்துல பிறந்தவர். 1564 to 1616 தான் அவரோட பீரியட். இவர் என்னன்னா ஒரு 37 பிளே, 154 சோனட், 2 நரேட்டிவ் போயம்ஸ் இது மாதிரி தான் எழுதிருக்காங்க. இவர் மேக்ஸிமம் எழுதுனது எந்த பீரியட்னு சொன்னாங்க 1589 to 1613 தான் எழுதிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தாக்க டெம்பஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க 1610 to 1611 எழுதுனா சொல்றாங்க. மெனி கிரிட்டிக்ஸ் வந்து இதை சொல்றாங்க லாஸ்ட் பிளேன்னு சொல்றாங்க. இது உண்மையாவே ஒரு ஷிப் இருந்தது, அந்த ஷிப் வந்து விர்ஜீனியா நோக்கி போனது, அது விரக் ஆயிடுச்சு, அதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டதான் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம கிளாஸோட செஷன்ஸ். நம்ம கொண்டு போனதோட 25 கொஸ்டின்ஸ் பிளஸ் பின்னாடி ஒரு குயிக் ரிவிஷன் நோட்ஸ் பார்த்தது முடிஞ்சிருச்சு.
ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி பேசிஸில் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா கிளாஸஸ் இருக்கு. நீங்கள் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதுலயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிடிஎஃப் லிங்க் எங்க சார், எப்போலேருந்து சார் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. 9 AM நம்ம டெய்லி 9 AM நம்ம கிளாஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா உங்களுக்கு கிளாஸ் வந்துடும். ரெக்கார்டட் கிளாஸாகவே 9 AM வந்துடும். ஸோ நீங்கள் கொண்டு போங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஷார்ட் கட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு கொஷினுக்கான ஆன்சர் கேட்டிருந்தேன். அந்த கொஷினுக்கான ஆன்சர் எல்லாருமே மறந்துடாமல் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தாக்கா கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஆன்சர் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ.